வாங்க ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் ஈவெண்ட் நடக்குது, ஆனா அது வெளியில இருந்து பார்க்கறப்போ சுத்தமா புரியாத மாதிரி இருக்கு. ஒரு மர்மம். ஆனா அந்த மர்மத்துக்குள்ள தான் அசல் கதையே ஒளிஞ்சிருக்கு. பிப்ரவரி 5, 2026 மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரு நாள். அன்னைக்கு ஒரே ஒரு பிட்காயின் ஃபண்ட்ல மட்டும் ஒரே நாள்ல ரெக்கார்ட் பிரேக்கிங்கா $10 பில்லியன் ட்ரேட் ஆகிருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். $10 பில்லியன். இங்க தான் முக்கியமான கேள்வி வருது. எல்லாரும் பயந்து போய் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்துட்டு இருக்கும்போது, அப்போ யாரு அந்த $10 பில்லியன் வாங்கியிருப்பா? இதுதான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போற மிஸ்ட்ரி. ஓகே, வாங்க இந்த $10 பில்லியன் மிஸ்ட்ரியோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க நமக்கு கிடைக்கிற சில தகவல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதன் ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க அந்த 3 வாரத்தோட மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. முத 2 வாரம் ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால பிரைஸ் ரொம்ப ஈஸியா கீழே விழுந்துருச்சு. ஆனா 3ஆவது வாரத்துல தான் ஒரு ட்விஸ்ட். பிரைஸ் பெருசா விழவே இல்ல, ஆனா வால்யூம் மட்டும் தாறுமாறா எகிரி இருக்கு. இது எப்படி? இந்த பார் சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். முதல் 2 வாரத்தோட ஒப்பிடும்போது 3ஆவது வாரம் வால்யூம் எங்கேயோ போயிருச்சு, ஆனா பிரைஸ் ட்ராப் ரொம்ப ரொம்ப கம்மி. இது கம்ப்ளீட்டா தலைகீழா இருக்கு இல்லையா? ஒரு உண்மையான கிராஷ்ல இப்படி நடக்கவே நடக்காது. அப்போ நிஜத்துல அங்க என்னதான் நடந்துச்சு? அந்த 3ஆவது வாரம், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாருங்களேன். பிளாக் ராக் ஃபண்ட்ல இருந்து $370 மில்லியன் வெளியே போயிருக்கு. இடிஎஃப்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 8000 பிட்காயினை டம்ப் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரலாறு காணாத அளவுக்கு எகிரி இருக்கு. சில ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுக்கு மார்ஜின் கால்ஸ் வந்திருக்கு, அதாவது அவங்க வாங்கின கடனை உடனே கட்ட வேண்டிய நிலைமை. சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான பேனிக் சிச்சுவேஷன். இவ்வளோ நடந்தும் யாரோ ஒருத்தங்க வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண நமக்கு ஒரு டூல் தேவை. அந்த டூல் பேரு தான் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். இது என்ன பண்ணுனா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விட்டுட்டு போற தடயங்களை எப்படி படிக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த விஎஸ்ஏ, அதாவது வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ், ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. பிரைஸ் மூவ்மெண்ட், ட்ரேடிங் வால்யூம், அப்புறம் க்ளோசிங் பிரைஸ், இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அனாலிஸ் பண்ணி பெரிய திமிங்கலங்கள், அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக். மார்க்கெட்டோட ஃபுட் பிரிண்ட்ஸை படிக்க இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஏதோ நேத்து கண்டுபிடிச்ச டெக்னிக்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷமா இது இருக்கு. 1900ங்கள்ல ரிச்சர்ட் டி வைகாஃப் ஆரம்பிச்சு, அப்புறம் டாம் வில்லியம்ஸ், இப்போ ரீசெண்டா அண்ணா கல்லிங் வரைக்கும் பல எக்ஸ்பர்ட்ஸ் இதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட மெத்தட். வைகாஃப் சொன்ன இந்த ஒரு விஷயம்தான் விஎஸ்ஏவோட பேஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காம்போசிட் மேன், அதாவது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற பெரிய சக்திகள் அவங்களோட மூவ்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிப்பாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மள மாதிரி எமோஷனலா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு அடியும் நல்லா பிளான் பண்ணி கரெக்டான நேரத்துல எடுத்து வைப்பாங்க. இப்போ எஃபர்ட் வர்சஸ் ரிசல்ட்னு ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். மொதல் 2 வாரம் என்னாச்சு? வால்யூம் ரொம்ப கம்மி, ஆனா பிரைஸ் டிராப் ரொம்ப அதிகம். இதுக்கு பேரு லோ எஃபர்ட் ஹை ரிசல்ட். அதாவது வாங்குறதுக்கு ஆளே இல்லாததால பிரைஸ் ஈஸியா கீழே விழுந்துருச்சு. ஆனா 3ஆவது வாரம் பாருங்க, வால்யூம் பயங்கர அதிகம், ஆனா பிரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி. இதுக்கு பேரு ஹை எஃபர்ட் லோ ரிசல்ட். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரோ ஒருத்தங்க மார்க்கெட் விழாம தடுத்து ரொம்ப அக்ரெசிவா வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இந்த விஎஸ்ஐ எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம 2 பேரை எடுத்துக்கலாம். மார்க்கஸ் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர், விக்டோரியா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட போர்ட்ஃபோலியோ மேனேஜர். முதல் 2 வாரம் மார்க்கெட் விழும்போது மார்க்கஸ் என்ன நினைக்கிறாரு? ஐயையோ, மார்க்கெட் கிராஷ் ஆகுதேன்னு பயப்படுறாரு. அவரோட போர்ட்ஃபோலியோவை நினைச்சு கவலைப்படுறாரு. ஆனா விக்டோரியா என்ன பண்றாங்க? அவங்க இத ஒரு நோ டிமாண்ட் டிராப்னு பாக்குறாங்க. அதாவது வாங்குறதுக்கு ஆள் இல்லாததால தான் பிரைஸ் கீழே போகுது, இது ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பணத்தை ரெடியா வச்சுக்கிறாங்க. 3ஆவது வாரம் அந்த கிராஷ் நாள் அன்னைக்கு என்ன ஆகுது? மார்க்கஸ் அந்த பெரிய வால்யூமை பார்த்து எல்லாரும் விற்கிறாங்க, நானும் வித்துட்டு வெளியே ஓடிடணுன்னே பேனிக் ஆகி நஷ்டத்துல வித்துடுறாரு. ஆனா விக்டோரியா அதே வால்யூமை ஸ்டாப்பிங் வால்யூம்னு பார்க்கறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓகே, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் பயந்து விற்கிறாங்க, இதுதான் நாம வாங்க வேண்டிய நேரம்னு சொல்லி ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது அந்த $10 பில்லியன் யாரு வாங்கினாங்கன்னு? இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதே இது முதல் தடவை கிடையாது, சரியா? இதே பேட்டர்ன் 2 வாரம் நோ டிமாண்ட் டிராப், அப்புறம் ஒரு பெரிய ஸ்டாப்பிங் வால்யூம், இது ஆகஸ்ட் 2024ல நடந்திருக்கு. அப்போ இது எதேச்சியா நடக்கிற விஷயம் இல்ல, இது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் திரும்ப திரும்ப பயன்படுத்துற ஒரு பிளே புக். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும், நம்ம முன்னாடி என்ன சாய்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாருங்க. மார்க்கஸ் நியூஸையும் பிரைஸையும் பார்த்து எமோஷனலா ரியாக்ட் பண்ணதால $20,000 நஷ்டம்.
கூடவே மார்க்கெட் ஒரு சூதாட்டம்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. ஆனா விக்டோரியா வால்யூமை கரெக்டா அனலைஸ் பண்ணி தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதால அந்த 2 ட்ரேட்ல $100 மில்லியன் மேல லாபம் பார்த்திருக்காங்க. இப்போ கேள்வி உங்களுக்கு தான். நீங்க மார்க்கஸ் மாதிரி இருக்கீங்களா இல்ல விக்டோரியா மாதிரியா? உங்க ட்ரேடிங் ஸ்டைல் யாரோட ஒத்து போகுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆக கடைசி கதை என்னன்னா, மார்க்கெட்டுங்கிறது ஒண்ணுமே இல்ல, அது எமோஷனலா ட்ரேட் பண்றவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு பிளானோட ட்ரேட் பண்றவங்களுக்கு மாத்தி கொடுக்கிற ஒரு சிஸ்டம். இதுதான் நாம இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம்.